அதாவது அமெரிக்கா தொடர்ந்து இந்தியா மீது பல்வேறு வரிகளை விதித்திருக்கிறது. பெருமளவில் பார்த்தால் நம் கரிம வேதிப்பொருட்களுக்கு 54% வரிகளை அமெரிக்கா விதித்திருக்கிறது. டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் என்பது மிக முக்கியமான ஒரு வணிகமாக வர்த்தகமாக இந்தியா அமெரிக்காவில் செய்து வருகிறது. பெருமளவில் இந்தியாவுக்கு கிடைக்கிற வருமானம் என்பது டெக்ஸ்டைல் பிஸ்னஸை வைத்துத்தான் இருக்கிறது. அப்படியென்றால் நமது திருப்பூர் போன்ற இடங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிற ஆடைகள் பெருமளவில் அமெரிக்காவில் விற்பனைக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் அமெரிக்கா வரி விதித்திருப்பது எந்தெந்த துறைகளில் என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பின்னல் ஆடைகள் மீது 63.9% வரியை அமெரிக்கா விதித்திருக்கிறது. நெய்த ஆடைகள் 60.3% வரியை விதித்திருக்கிறது. ஜவுளி அலங்கார பொருட்கள் மீது 59% வரியை அமெரிக்கா விதித்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வைரங்கள் மற்றும் தங்கம் உள்ளிட்ட ஆன்டிகிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கைவினை பொருட்கள் மீது 52% வரியை அமெரிக்கா விதித்திருக்கிறது. இயந்திரங்கள் மற்றும் இயந்திர உபகரணங்கள் மீது 51% வரியை அமெரிக்கா விதித்திருக்கிறது. கடைசியாக பர்னிச்சர் மற்றும் படுக்கை மெத்தை போன்ற பொருட்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்த பொருட்களின் மீது 52% வரியை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருட்கள் அதிக விலைக்கு அங்கு விற்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா மீது 50% வரியை விதித்திருக்கிற நிலைமையில் பல்வேறு பொருட்கள் அந்த இடத்தில் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தேக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்கர்கள் அதிக விலை கொடுத்துத்தான் இனி இந்திய பொருட்களை வாங்க வேண்டும் என்ற சூழ்நிலையை ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். இதனால் அந்த இடத்தில் இந்திய பொருட்கள் விற்கப்படுமா அல்லது தேக்க நிலை ஏற்படுமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக இந்நிலையில் நம்மிடத்தில் பேசுவதற்காக சேதுராமன் பொருளாதார நிபுணர் நம்மிடத்தில் இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அமெரிக்காவுடைய இந்த 50% வரி விதிப்பு மிகப்பெரிய ஒரு இடியாக நமது பொருளாதாரத்தின் மீது விழுந்திருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள்லாம் கணித்திருக்கிறீர்கள். இது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? இதை இந்திய அரசு எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்? நல்ல கேள்வி. அதாவது அமெரிக்கா பார்த்தோம்னா இந்தியாவுக்கு டாரிஃபை 25%இலிருந்து 50% ஆக்கியுள்ளார்கள். மெயினா இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, நாம் வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் ரஷ்யால இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ரஷ்யால இருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க இப்ப பண்ணிருக்கிறது என்ன சொல்றதுன்னா, ஒரு அன்ஃபேர், அன்ஜஸ்டிஃபைடு மற்றும் அன்ரீசனபிள்னு சொல்லலாம். அதாவது நாம் அந்த டாரிஃப்ல 4வது இடத்துல இருந்தோம், இப்ப 2வது இடத்திற்கு அந்த டாரிஃப்லயே இருக்கிறோம். மெயினா நீங்க இப்ப கூறியது போல நிறைய இன்க்ரீஸ் பேர்டன் ஆன் அந்த மெயினா டெக்ஸ்டைலுக்கு, கெமிக்கலுக்கு, ஃபிஷ் ப்ராடக்ட்ஸுக்கு, காஃபி, டீ, கோகோ இது மாதிரி எல்லாத்துலயுமே அவங்க அந்த வரியினை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆகஸ்ட் 27 இருந்து வர இருக்கிறது. மெயினா இத மாதிரி பண்ணும் பொழுது ஒரு பக்கம் நமக்கு இந்த வரியினால ஏற்றுமதி பாதிச்சாலும், மறுபுறம் அந்த வரியை இப்ப மெயினா பாத்தீங்கன்னாக்க இப்ப டெக்ஸ்டைல்லாம் அந்த வரி எண்ட் யூசர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஊர்ல வாங்கக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்க நபர்கள் மற்றும் அதர் கண்ட்ரில இருந்து இருக்கக்கூடிய அவங்க தான் அதை பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதனால டெக்ஸ்டைலை பொறுத்தவரையிலையும் ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்காது அப்படிங்கறத அமெரிக்கால சில நிபுணர்களுடைய இன்புட்டாக இருக்கிறது. இருந்தாலும் ஆகஸ்ட் 28க்குள்ள பாத்தீங்கன்னாக்க அமெரிக்கால இருந்து ஒரு டீம் இந்தியாவுக்கு வருகிறது. மெயினா அவங்க இவ்வளவு அழுத்தம் கொடுப்பதற்கு காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்க, நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் உள்ளுக்குள்ள அவங்க உள்ள என்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சோ இத மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். சோ அதனால அக்ரிகல்ச்சர் வெல்ஃபேர், அதாவது நம்மளுடைய விவசாயிகளுடைய நலனை எண்ணி எந்த பிரைஸா இருந்தாலும் இந்திய அரசாங்கம் அதை எதிர்கொள்ளும் என்று நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திட்டவட்டமாகவும் கூறியிருக்கிறார்கள். மேலும் இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட்ல சைனாவோட ஒரு டிஸ்கஷன் வச்சிருக்காங்க. சோ அதுவும் இப்ப சைனா, ரஷ்யா அந்த மாதிரி மற்ற கண்ட்ரிகளோட நம்மளுடைய டிஸ்கஷன்ஸ் அதிகரிக்கும் பொழுது நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் சற்று குறைத்து, அமெரிக்காவில் இருந்து குறைத்து மற்ற நாடுகளுக்கு செல்லும் பொழுது
அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு வராது. இந்த பாதிப்பு வந்து ஒரு தற்காலிகமாக இருக்குமே தவிர நீண்ட காலத்திற்கு இருக்காது. அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலைகளை நம்ம இந்திய அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கிறது. மெயினா அவருக்கு வந்து ட்ரம்ப்புக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த கச்சா எண்ணெயுடைய விலை குறைவாக இருக்கிறது. அந்த கச்சா எண்ணெயின் விலையை அதிகரித்து, அதாவது சர்வதேச சந்தையில வந்து அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பண நஷ்டத்தை மீட்டெடுப்பதற்காக உண்டான சில சாத்தியக்கூறுகளை, அதாவது பின்பக்கமாக அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து உலகளாவிய பொருளாதாரத்திலும் சரி, அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட், ஸோ இன்டர்நேஷனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்லயும் சரி, அதை வந்து எல்லா நாடுகளும் ஒத்துக்கொள்ளாது என்பதிலே வந்து திட்டவட்டமாக இருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய டாலருடைய மதிப்பு சர்வதேச சந்தைகள் வந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதையும் தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இதன் மாதிரியான ஒரு நெருக்கடியை அவர் வந்து வைத்துள்ளார். பட் இது வந்து ஒரு தற்காலிகமாக இருக்குமே தவிர நீண்ட நாளுகளுக்கு இருக்க முடியாது. மேலும் இந்திய அரசாங்கம் அதற்கு தகுந்த போல் சரியான ஒரு பதிலடியை கொடுப்பது மட்டுமில்லாமல், இதை மற்ற கண்ட்ரிகளுக்கு நாம் வந்து இந்த பொருளாதாரத்திலே நம்முடைய ஏற்றுமதியை செய்தோமேயானால் இந்த இழப்பினை சரி செய்ய முடியும் என்று அதற்குண்டான ஏற்பாடுகளும் ஆகிக் கொண்டிருப்பது இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ அமெரிக்கா இந்தியா மீது மிகப்பெரிய அளவில் இந்த வரியை விதித்திருக்கிறாங்க. இந்த நிலைமையில் சீனா உள்ளிட்ட நாடுகளும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் பிரேசில், சிரியா, சுவிட்சர்லாந்து, ஈராக், செர்பியா, அல்ஜீரியா போன்ற பல்வேறு நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக நமது அண்டை நாடுகளான வங்காளதேசம் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த மாதிரியான நாடுகள், பாதிக்கப்பட்ட நாடுகளெல்லாம் அணி திரள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறதா? இன்னொரு கேள்வி, இன்னொரு பதில் ஒன்று சொன்னீங்க, அதாவது வந்து மாற்று சந்தைகளை இந்திய அரசு உருவாக்க வேண்டும் அப்படின்னு. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? அப்படி என்றால் எந்தெந்த நாடுகளில் நமது வணிகத்தை நாம் உருவாக்கலாம், சந்தையை நாம் சந்தைப்படுத்தலாம்? அந்த மாற்று சந்தைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆசிய பங்கு சந்தைகள் மட்டுமல்லாமல் லைக் ஐரோப்பிய பங்கு சந்தைகள், ரஷ்யா மற்றும் சைனாவிலுமே நம்மளுடைய ஏற்றுமதியை அதிகரிக்கக்கூடும். என நம்ம வந்து சைனாவிலிருந்து அதிகமாக இறக்குமதி செய்கிறோம். அதே போல ரஷ்யாவிலிருந்தும் நாம் வந்து நிறைய வாங்குறோம். அதாவது பண்டமாற்று முறை மூலியமாக நமக்கு வந்து இந்த நியூ ஃபாரின் ட்ரேட், மெயினா வந்து யூகே, நம்ம யூகேவோட போட்டிருக்கக்கூடிய இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பல விதங்கள்ல வந்து இந்தியாவிற்கு நிறைய சாதகமாக இப்ப எதெல்லாம் வந்து நமக்கு வந்து போட்டிருக்கிறாரோ அது எல்லாத்துலயும் நம்மளால வந்து இங்க கட் பண்ணி அங்க மாத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. மெயினா வந்து இந்த டெக்ஸ்டைல் ஆகட்டும் சரி, மற்றும் அந்த ஃபிஷ் அண்ட் ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்க அதுக்குண்டான வரிகள் எல்லாம் யாரு எண்ட் யூசரோ அவங்க தலையில தான் போய் வைக்க போறாங்க. அதனால அவங்களுடைய பொருளாதாரத்திலையும் பார்த்தோம்னா ஃபர்தரா அமெரிக்காவிலையும் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். ஸோ அதனால இது வந்து நமக்கு ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பு வந்து இப்பொழுது இம்மீடியட்டாக தெரிஞ்சாலும் ஒரு நீண்ட கால அடிப்படையில பார்க்கும் பொழுது இது வந்து நம்மளுடைய எக்கானமில வந்து பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. மெயினா அவங்க வந்து இப்ப அமெரிக்காவுடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னா, இந்தியாவினுடைய அக்ரிகல்ச்சர், விவசாயத்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய புதிய நுட்பங்களை அவங்களது உள்ள கொண்டு வந்து அவங்க அது மூலியமா நிறைய லாபம் எடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதற்கு இந்தியாவும் சரி, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்களும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி அதற்கு வந்து செவி சாய்க்கவில்லை. அதற்கு உண்டான அழுத்தத்தை தான் இப்பொழுது அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அழுத்தமாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு தகுந்த மாதிரி மாற்று தேசங்கள்ல வந்து இந்த எக்ஸ்போர்ட் அதிகரித்து அதை நாங்கள் வந்து சரி செய்வோம், ஈடு செய்ய முடியும் என்ற பொருளையும் அவர்கள் எடுத்து வைத்துள்ளார்கள். மேலும் இந்த வரியால் பெரிய அளவில் இந்திய பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்படாது. அது மட்டுமல்ல, குறைந்த காலத்தில் ஒரு தற்காலிக ஒரு தாக்கமாகத்தான் இது இருக்கும். இந்தியா அதை நிச்சயமாக சமாளிக்கும். மாற்று சந்தைகளை உருவாக்க வேண்டிய தேவை இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கிறது. பிரிட்டன் போன்ற இடங்களில் நமது சந்தையை விரிவாக்கம் செய்ய வேண்டும். சீனாவிலும் நமது பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் என்ற கருத்தை நேரலையில் வந்து பகிர்ந்த தங்களுக்கு நன்றி சேதுராமன்.